சரி, இதே பாஜக தரப்புலேருந்து என்ன மாதிரியான நகர்வு இருக்கும்? இவர் கணக்கு போட்டு ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு, அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, அமித்ஷா வேற வர்றாரு. அப்போ ஒரு கணக்கு அவங்களுக்குள்ள இருக்கும்ல, பாஜக கூட்டணி என்டிஏலயே ஒரு நல்ல அலைன்ஸா இருக்கிறது பாமக தான். அதை அவங்க விட்டு கொடுப்பாங்களா? அப்ப அவங்க தரப்புலேருந்து எப்படி பாக்குறது? பாஜக தரப்பு அதான் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. ஃபர்ஸ்ட்ல எடப்பாடி என்ன நினைச்சாருன்னா, என்டிஏ காட்டி தானே ராமதாஸ் நம்மகிட்ட பேரம் பேசுவார், நம்மளே என்டிஏக்குள்ளே போயிட்டோம்னா விஜய் என்ன செய்வார், ராமதாஸ் என்ன செய்வார், இது செங்கோட்டை என்ன செய்வார், அண்ணாமலை என்ன செய்வார்னா, அண்ணாமலை நான் ஃபைட் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஐயாவும் ஃபாண்ட் ஃபைட்டர், எனக்கும் ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி என்னால் நிற்க முடியும், கடைசியில் தான் நான் முடிவு பண்ணுவேன், ஐ எம் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நினைக்கிறார். அரசியல் அரங்கத்தில் ராமதாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை, திருமாவளவன் இல்லை, சீமான் இல்லை, யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை. 4 பேர் மற்றவங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நம்ம தலையில தான் எல்லாம் ஓடுன்னு நினைச்சா அரசியல் களம் அப்படி ஓடாது. ராமதாஸ் ரொம்ப ஷார்ப்பனான பார்கெனிங் பவர் உள்ளவர், கடுமையான வில் பவர் உள்ளவர், கடைசி வரை தன் முடிவை கைக்குள்ள வச்சுட்டு விளையாடக்கூடியவர். ஆக மொத்தம் பாஜக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். நீங்க 2024லயும் ஆப்ஷன் ஓப்பனா தான் போனாரு. அதிமுக ஆப்ஷனை காட்டி அவர் என்டிஏக்குள்ள நின்னாரு. என்டிஏ ஆப்ஷனை காட்டி அதிமுகவுக்குள்ள பேரம் பேசலாம்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அதிமுக என்டிஏ சேர்ந்துட்டாங்கன்னா இவரோட ஆப்ஷன் அங்க திமுகவை நோக்கி போகுமா இல்ல எங்க போகுமா? அது அவர் தான் முடிவு பண்ணும். திமுக ஆப்ஷனே ஓபன் பண்ணிட்டாரு. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். எது அவருக்கு பெட்டர் ஆஃபர், எது அவருக்கு வினபிலிட்டியை கொடுக்கும்னு நினைச்சா அந்த ஆஃபருக்கு தான் அவர் போவார். சரி, இப்ப அன்புமணியோட சிச்சுவேஷன் என்னவா இருக்கும் சார்? அவர் பாஜகவை நோக்கி நகர்வதற்கோ இல்ல பாஜக அன்புமணியை வச்சு ஏதாவது பிளே பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்கா? பாஜக அன்புமணி வச்சு பிளே பண்ணி கட்சி உடைஞ்சதுன்னா அது அன்புமணிக்கு தான் பெரிய நஷ்டம். இந்த கட்சி இன்டாக்டா இருக்கிறது தான் எதிர்காலத்தில் அன்புமணிக்கு லாபம். கட்சியை உடைச்சிட்டு போறது எதிர்கால அன்புமணி அரசியலுக்கும் நஷ்டம். அதனால நீர் அடித்து நீர் விளைவில்லைன்னு ஒரு தாய் மக்கள்னு ஒன்னா நிற்கிறது தான் லாபம்.